கல்லூரி வாசல்கள் மாணவர்கள் முன்னாடி கொண்டு பிரச்சனைகள் வளர்க்குறாங்க. திராவிட முன்னேற்ற சார்பாக அதை கொடுத்து மாணவர்கள் சார்பாக இருக்கிறாங்க. ஸோ மற்ற கட்சிகளுக்குலாம் அதை அனுமதிக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து கல்லூரி வாசல் சொல்லிட்டு அது எப்படின்னா, இப்போ முதலமைச்சர் வரதா இருந்தனாக்கி எல்லா இடத்துலையும் கொடி கட்டுவாங்க. அதுக்கு எந்த போலீஸ் அதிகாரியும் என்ன பண்ணுவாங்க, தடை சொல்லவே மாட்டாங்க. பெரிய நேர்மையான அதிகாரியாக இருப்பாங்க, தலையை கவர்ந்துருப்பாங்க. ஆனால் எங்கள் கட்சி தலைவர் வந்தாக்கி அல்லது எதிர்கட்சியை சேர்ந்த வந்தாக்கி அதை கட்டக்கூடாது, இதை கொட்டாடாது, டிஎஸ்பி நேரவே அதெல்லாம் பிடிங்கிட்டு இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி 2026 மாறும். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மந்திரி சபை கூட்டு மந்திரி சபை தான் அமைக்கும்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்தவரை திமுக இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அப்போ கூட்டணி ஆட்சி கன்ஃபார்ம் எடுத்துக்கலாமா சார்? சார், குரான் மேல சத்தியமா வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு ஆதரவு சொல்லியிருக்காரு தமிழக வெற்றி கழக. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்கும் நம்ம பதில் சொல்ல முடியும். அவங்களுடைய விருப்பமாக இருக்கும். எங்களுடைய கருத்துக்கு அவங்க மாறாக இருந்தால் நம்ம சொல்லலாம். அதுக்கே குரான் மேலே ஆணைன்னு சொல்லியிருக்காருங்க. இதெல்லாம் குரான், பகவத்கீதை, பைபிள் இதெல்லாம் அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது.